கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட தம்பிக்காக அவனோட டேபிளை ரெடி பண்ணி கொடுத்து ஒரு ஷார்ட்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பண்ணி கொஞ்ச நாள்லேயே என் தம்பி என்கிட்ட வந்துட்டு, ஆனால் டேபிள்லாம் நல்லா இருக்கு, ஆனால் சேர் இல்லாமல் அந்த பிளாஸ்டிக் சேரில் உட்காந்து பேக் பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கு, கண்டிப்பாக ஒரு சேர் வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ அப்போ நமக்கு கிடைச்சது தான் இந்த வெர்கோவோட ஐகான் மெஷர். ஸோ இது வந்து எர்கனாமிக்கலாக ரொம்பவே நல்லா இருக்கும், குறிப்பாக பேக் சப்போர்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. இது தவிர அந்த மெஸ் அப்படின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பேக்ல மெஷ் கொடுத்துருக்கிறதுனால ஏர் ஃப்ளோ ரொம்ப நல்லா இருக்கும், இதனால ஸ்வெட் ஆகாது, கூடவே வந்து பேக்குக்கு இன்னும் சப்போர்ட் அதிகப்படுத்தும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால வாங்கியாச்சு. நானும் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதை நீங்களும் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் என்னென்ன இருக்கும், இந்த சேர் எப்படி இருக்கு, குறிப்பாக என்னென்ன மாதிரி எக்ஸ்ட்ராஸ் கிடைக்குது இந்த சேரில் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த சேரை நீங்கள் வாங்குறீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பெரிய பொட்டியில் தான் வரும். ஸோ இந்த பொட்டியை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள அதுக்கு தேவையான எல்லா பொருளுமே இருந்தது, அதுவும் ரொம்ப சேஃபாக பேக் பண்ணியிருந்தாங்க. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம், நான் இது வரைக்கும் ஒரு சில சேர் மாட்டியிருக்கேன். ஸோ மாட்டினதுலேயே ரொம்ப சீக்கிரமாக டக்குன்னு மாட்டி முடிச்ச சேர் இதுதான். அரை மணி நேரம் கூட ஆயிருக்காது. அவங்க கொடுத்திருந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் பக்கவா கொடுத்திருந்தாங்க, அதுக்கான ஆலன் கீ இருந்தது, ரொம்ப சீக்கிரமா டக்குன்னு மாட்டி முடிச்சிட்டேன். இதை மாற்றுறதுக்கு கூடவே ஒரு துண்டு சீட் வந்தது. ஸோ இதுல இருக்க ப்ரொசீஜர் நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும், ஈஸியா மாட்டிடலாம், யாரா இருந்தாலும் மாட்டிட முடியும். உள்ள ஃபர்ஸ்ட் பக்காவா பேக் பண்ணியிருந்தா ஒரு பேக் ரெஸ்ட் இருக்கு, அது கூடவே ரொம்ப முக்கியமா நமக்கு தேவையான சீட் இருக்கு. இந்த சீட்டோடைய மெக்கானிசத்தையும் அட்டாச் பண்ணி கொடுத்துறாங்க, இதனால நம்ம வேலை ரொம்பவே ஈஸியா இருந்தது. அடுத்து ஹெட் ரெஸ்ட் இருக்கு. ஸோ இது வந்து அட்ஜஸ்ட் பண்ற டைப்ல வருது, இதெல்லாம் பத்தி லாஸ்ட் சொல்றேன். இது கூட 2 ஆர்ம் கொடுத்துருந்தாங்க, இதுவும் அட்ஜஸ்டபிள் தான். அதுக்கு அடுத்து வீல் பேஸ் இருக்கு. ஸோ இதுதான் நம்ம வெயிட் தாங்க போகுது. அதுக்கு அடுத்து 5 வீல்ஸ் கொடுத்துருந்தாங்க, கூடவே கேஸ் லிஃப்ட்டும் கொடுத்திருந்தாங்க. இது தவிர தேவையான ஸ்க்ரூஸ் அண்ட் ஆலன் கீஸும் வந்திருந்தது. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் மாட்ட போறோம். எப்படி அசெம்பிள் பண்றதுன்னா, ஃபர்ஸ்ட் அந்த துண்டு சீட்டை கையில எடுத்துக்கோங்க, அதுல கொடுத்திருந்த மாதிரி டக்குன்னு அசெம்பிள் பண்ணுங்க. துண்டு சீட்டை பார்க்க விருப்பம் இல்லைன்னா நான் சொல்றத அப்படியே பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அந்த வீல் பேஸை எடுத்துக்கோங்க, உங்களோட வீல் 5 வீலையும் டக்குன்னு மாட்டி முடிங்க. இப்ப வீல் பேஸை ஒரு சைடு தள்ளி வச்சுட்டு உங்களோட சீட்டை எடுத்துக்கோங்க. இந்த சீட்ல 2 ஆர்ம்ஸையுமே மாட்டிக்கோங்க, ரைட் எது லெஃப்ட் எதுன்னு பார்த்து கரெக்டா மாட்டி ஸ்க்ரூஸ். அதுல மொத்தம் 6 ஸ்க்ரூ வந்திருக்கும், அது 6ஐயுமே நீங்க இந்த ஆர்ம் ரெஸ்ட் தான் யூஸ் பண்ண போறீங்க. அதுக்கு செட் ஆற மாதிரி ஆலன் கீ எடுத்து டக்குன்னு மாட்டி முடிச்சிருங்க. அடுத்து பேக் ரெஸ்ட். சோ இதுக்கு அதுல ஏற்கனவே இருக்க ஸ்க்ரூவை கலத்தி எடுத்துட்டு இந்த பேக் ரெஸ்ட் அதுக்கான இடத்துல வச்சுட்டு அந்த 3 ஸ்க்ரூவையும் போட்டு அதுக்கான ஆலன் கீ வச்சு டைட் பண்ணிருங்க. இதை தொடர்ந்து அடுத்து ஹெட் ரெஸ்ட். சோ ஹெட் ரெஸ்ட்க்கும் 2 ஸ்க்ரூ அதுலயே இருக்கும், அந்த 2 ஸ்க்ரூவையும் கலத்திட்டு நம்ம ஹெட் ரெஸ்ட்டை வச்சுட்டு அந்த 2 ஸ்க்ரூவையும் மாட்டி விட்டீங்கன்னா முடிஞ்சது. இப்ப உங்களோட வீல் பேஸை எடுத்துக்கோங்க, இந்த வீல் பேஸ்ல உங்களோட கேஸ் லிஃப்ட்டை வச்சுட்டு இதுக்கு மேல அப்படி பைய நீங்க அசெம்பிள் பண்ணி வச்சிருக்க சேரை தூக்கி வச்சிட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான். சோ மேல ஒரு டைம் உட்கார்ந்து இருந்துச்சீங்கன்னா பக்காவா செட் ஆயிரும். சேர் ஃபுல்லா மாட்டினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருந்தது, பார்க்கிறதுக்கே செமையா ஒரு ஹை கிளாஸ் சேர் மாதிரியா என்ன ஹை கிளாஸ் சேரே தான். உட்கார்றதுக்கும் அந்த குஷனிங்ல இருந்து பேக் சப்போர்ட்ல இருந்து எல்லாமே நல்லா இருந்தது. இதுல எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஹேண்ட் ரெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களால மேல கீழே மூவ் பண்ணிக்க முடியும், உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ நிறுத்தி லாக்க விட்டீங்கன்னா லாக் ஆகும். அதே மாதிரி நம்ம ஹேண்ட் சப்போர்ட்டையும் ரைட் அப்புறம் லெஃப்ட் 2 பக்கமும் மூவ் பண்ணிக்க முடியும், அப்புறம் ஃப்ரண்ட் அப்புறம் பேக்கும் மூவ் பண்ணிக்க முடியும் உங்களோட ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி. இதுல ரொம்ப முக்கியமா நோட் பண்ண வேண்டியது இந்த ஹேண்ட் ரெஸ்ட்ல இருக்கிற குஷனிங். சோ இங்க பிளாஸ்டிக் கொடுக்காம ஒரு ஹார்டான குஷன் கொடுத்திருக்காங்க. சோ இதனால நீங்க வந்து கையை இது மேல வைக்கும்போது உங்களுக்கு பெயின் வராது, குறிப்பா அழுத்தம் கையில இருக்காது. அடுத்து கேஸ் லிஃப்ட். சோ இந்த ஒரு ராடை நம்ம தூக்குறது மூலமா ஹைட்டை ஏத்திக்கவோ இறக்கிக்கவோ முடியும். அடுத்து இன்னொரு ராடும் இருக்கும். சோ இதை அட்ஜஸ்ட் பண்றது மூலமா நீங்க உட்கார்ந்திருக்க சீட்டிங்க முன்ன அப்புறம் பின்ன 2 பக்கமும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பேக் சப்போர்ட். சோ இங்க பேக் சப்போர்ட் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஒரு மெஸ் கொடுத்திருக்காங்க, இதனால ஏர் ஃப்ளோ இது வரைக்கும் யூஸ் பண்ண வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லாவே இருக்கு. அடுத்து பேக்ல ஒரு சப்போர்ட் கொடுத்திருக்காங்க, இதுதான் நம்ம முதுகெலும்புக்கு தேவையான எர்கனாமிக்கல் சப்போர்ட். சோ இது நமக்கு எந்த இடத்துல சப்போர்ட் இருந்தா நல்லா இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வைக்க முடியுது. சோ அதனால நமக்கு பிடிச்ச மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கம்ஃபர்டபுளா படுத்துக்கலாம். சோ படுக்கும்போது ஃபீல் பண்றது ஹெட் ரெஸ்ட். சோ இந்த ஹெட் ரெஸ்ட்டும் நமக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. சோ உங்க கழுத்து பெருசா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அதுக்கேற்ற மாதிரி இறக்கி ஏத்தி எந்த இடத்துல வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்து ரிலாக்ஸிங் பொசிஷன். ஸோ நம்ம சாயும் போது நமக்கு ரிலாக்ஸ் ஆகிற மாதிரியா நமக்கு ஏற்ற மாதிரியா நம்மளால சாஞ்சிக்க முடியும். 135 டிகிரி வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது நல்லாவே இருந்தது. ஒரு வேலை எனக்கு இப்படி ரிலாக்ஸ் எல்லாம் வேணாம்பா அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ராடை அமைக்கிட்டீங்கன்னா முடிஞ்சது. இந்த ராடை யூஸ் பண்ணி அது பின்னாடி போகாமையும் செட் பண்ணிக்க முடியும். ஓவராலா செம்ம கம்ஃபர்டபுளா செம்ம ரிச்சா இருந்தது. ஒருவேளை நீங்க ஒரு நல்ல சேரை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை வாங்கலாம். மற்ற சேர் மாதிரி இல்லாம ஒரு நல்ல சூப்பரான ஏர் ஃப்ளோவோட நிறைய
கஸ்டமைசேஷனோட நமக்கு எதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பக்காவாக நம்மளோட சீட்டிங் பொசிஷனை செட் பண்ணிக்கலாம். ஏன்னா உட்காந்து வேலை பார்க்குறவங்கன்னா ஒரு நாளைக்கு 10 மணி நேரத்துக்கு மேலே உட்காந்தே தான் செலவு பண்ணுறோம். ஸோ உட்காந்துருக்கும் போது கம்ஃபர்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்படி இல்லைன்னா எப்படா படுப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்காக செலவு பண்ணுறது தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் இந்த சேரை வாங்கும்போது 18,990 வந்தது. இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்களும் வாங்குறீங்கன்னா BGT10 அப்படின்ற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களால் 17,000 பிரைஸில் வாங்கிக்க முடியும். ஆல்மோஸ்ட் ஒரு 1,900 பக்கத்தில் உங்களுக்கு பிரைஸ் கட் ஆகும். உங்களுக்கு பிரைஸ் அதிகமாக இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சேர் மட்டும் இல்லை, இதே மாதிரியான சேர் நிறைய வெரைட்டிஸ் நிறைய வேரியன்ட்ஸ்ல அவைலபிளாக இருக்கு. அவங்களோட வெப்சைட் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச பிரைஸ்லையும் நிறைய சேர் அவைலபிளாக இருக்கு. ஆனால் என்ன, இந்த சேர் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றதுனால இது வரைக்கும் நான் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் என் தம்பிக்கு கொடுக்கல. ஒரு வேளை கொடுத்துட்டேன் அப்படின்னா, ஏன்னா நல்லா இருக்கிறதுனால கண்டினியூவாக யூஸ் பண்ணிட்டேன்னா, ஸோ ஒரு வேளை கொடுத்துட்டேன் அப்படின்னா ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து அவனோட ரியாக்ஷனை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வரட்டா?